டு ஆல் டிஎன்பிஎஸ்சி டிராஃப்ட்மேனுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ், ஃபுல் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து வந்துட்டு 1,999க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. தென் வந்து டெஸ்ட் பேட்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 999. தென் மெட்டீரியல்ஸ் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா 499ல் கொடுக்குறாங்க. இல்லை டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ரெண்டும் வேணும்னா 1,250ல் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இன்ஜினியரிங் 1, அதாவது நாட்டில் தொழில் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுவது எது அப்படின்னா போக்குவரத்துகள். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் தொழில் வந்துட்டு என்னன்னா வேகமாக வளர்கிறது. தொழில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல வளரும் போது கண்டிப்பாக பொருளாதாரமும் வந்துட்டு அந்த இடத்துல வளரும். அதுதான். ஸோ ஒரு பொருள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஒரு இடத்துல இருந்து, அந்த பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கேயே நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அது மற்ற இடங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாது. ஸோ அந்த நேரங்களில் அதை மற்ற இடங்களுக்கு வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக பயன்படுவது எதுனா போக்குவரத்து தான். ஸோ தொழில் முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு இடங்களில் ஒரு பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டாலும் அவற்றை நாட்டினுடைய பல்வேறு பாகங்களுக்கு வந்துட்டு பகிர்ந்து அளிப்பதற்கு வந்து பயன்படுவது போக்குவரத்து மட்டும்தான். அப்படி பகிர்ந்து அளிக்கும் பொழுது தான் அவர்கள் செய்கிற அந்த தொழிலானது முன்னேற்றம் அடையும். தொழில் முன்னேற்றம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய பொருளாதாரமும் என்னன்னா வளர்ச்சி அடையும். இது ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமாக கூட இருக்கலாம். ஓர் இடத்திலிருந்து மறு இடத்திற்கு செல்ல மக்கள் பயன்படுத்துவது எது அப்படின்னா போக்குவரத்துகள். போக்குவரத்து வந்து அதன் பயன்படுத்தும் விதத்தினுடைய அடிப்படையில் வந்துட்டு 3 விதமான போக்குவரத்துகள் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீர்வழி போக்குவரத்துகள், நிலவழி போக்குவரத்துகள் மற்றும் ஆகாய வழி போக்குவரத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நீர்வழி அப்படின்றது சொல்லி பார்த்தோம்னா நீர் மூலயமா இப்போது வந்துட்டு கப்பல்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, கப்பல்கள், போட்டு இதெல்லாம் வந்துட்டு நீர் மூலயமா வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து இன்னொரு வழிக்கு போனால் அது நீர்வழி போக்குவரத்து. நிலவழி போக்குவரத்து அப்படின்றது ரோடு யூஸ் பண்ணுவோம், ரயில்வேஸ் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அது நிலவழி. ஆகாய விமானங்கள் சொல்லி பார்த்தோம்னா ஏரோப்ளைன், ஜெட் இதெல்லாம் பயன்படுத்தி ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இடங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறது வந்துட்டு ஆகாய வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன்படுத்தும் இடத்தினுடைய அடிப்படையில் நீரா, நிலமா, ஆகாயமா என்பதன் அடிப்படையில் வந்துட்டு 3 வகையாக வந்து வகைப்படுத்தப்பட்டு இருக்கும். இதில் நிலவழி போக்குவரத்து இருக்கு இல்லையா, அது வந்து 2 வகையாக வகைப்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஒன்று என்னன்னா சாலை வழி போக்குவரத்து, இன்னொன்று ரயில் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நிலத்தின் மீது இருக்க மனிதர்களாக இருக்கலாம் அல்லது பொருட்களாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்து செல்வதற்கு வந்து எது பயன்படுது அப்படின்னா சாலை வழி போக்குவரத்து தான் வந்து பயன்படுகிறது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மனிதன், நான் வந்துட்டு இங்கே இருக்கேன், ஒரு இடத்துல இருக்கேன், இன்னொரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னும் போது என்ன இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு எது பயன்படும் அப்படின்னா சாலை வழியான போக்குவரத்து தான் வந்து பயன்படுகிறது. ஓகேவா? சாலை வழி போக்குவரத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நகர தெருக்களுடைய இணைப்பு, நகர தெருக்கள் மட்டும் கிடையாது, சரியா, தேசிய நெடுஞ்சாலைகளை எங்கோ இருக்க ஒரு கிராமத்து கூட வந்துட்டு போய் இணைக்கிறதுக்கு உதவுவதும் எதுனா சாலை வழி போக்குவரத்து தான் வந்து பயன்படுகிறது. ஸோ இங்கே கொடுத்துக்கிறது பர்டிகுலர் எக்ஸாம்பிள். ஸோ நகர தெருக்களுடைய இணைப்பு, சாலைகள் மற்றும் கிராமப்புற சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே நகரத்து கூட கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு இந்த சாலை வழி போக்குவரத்து தான் வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி உணவு எடுத்து செல்லும் வண்டிகள், நாட் ஓன்லி ஃபார் உணவு எடுத்து செல்லும் வண்டிகள் மட்டும் கிடையாது, எல்லா வகையான வண்டிகள் போயிட்டு வர்றதுக்கும் பயன்படுவது எதுனா சாலை வழி போக்குவரத்து. அதே மாதிரி சாலை வழி போக்குவரத்தில் என்னென்னா நடைபாதை வாசிகள் வந்து பயன்படுத்துவதற்காக நடைபாதை சாரிகள் வந்து இருக்கும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எதில் இருக்குன்னா சாலை வழி போக்குவரத்தில் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சாலை வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய பாயிண்ட்டுடைய திசை, அதாவது நம்ம வந்து எந்த திசையில் வந்து ட்ராவல் பண்ணி போனோம், தென் நான் இருக்க பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ கால நேரங்கள் ஆகும் அப்படின்றதும், தென் எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ ஸ்பீடில் போனால் எவ்வளோ நேரத்தில் போய் நான் ரீச் ஆக முடியும் அப்படின்றது 3மே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சாலை வழி போக்குவரத்தை பொறுத்த வரையும் வந்துட்டு போகிற வழி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளுடைய கடைசி பாயிண்ட்டை போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் இவைகள் எல்லாமே நீக்கு போக்கு கொண்டவைகளாக வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எதில் சாலை வழி போக்குவரத்துல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மிக குறுகிய தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு இந்த சாலை வழி போக்குவரத்து இருக்குல்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு பாயிண்ட்டில் இருக்கேன், நான் ஒரு பின்ற பாயிண்ட்டுக்கு போகணும், 2 பாயிண்ட்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நான் ஒரு ரயில்லையோ இல்லைனா வந்து ஒரு ஏரோப்ளைன்லையோ இல்லை கப்பல்லையோ போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் சாலை வழி போக்குவரத்து தான் ரொம்ப வந்துட்டு
கரெக்டான ஒரு வழி போக்குவரத்தாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பயணம், இப்போ வந்துட்டு நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 200 to 300 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போகிறேன் அப்படின்னா அந்த இடங்களுக்கு வந்துட்டு சாலை வழி போக்குவரத்து பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போகிறத விட ரயிலில் போகிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல மெத்தட். ஏன் அப்படின்னா ரயில் வழி பாதைகள் வந்துட்டு மிக நீண்ட தூர பயணத்திற்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் நான் ரோடு வழியாகவே வந்து ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா கூட இந்த ரயில் வழி பாதைகள், அதாவது நில வழியாகவே போனோம் அப்படின்னா கூட இந்த ரயில் பாதைகள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ரயில்வே போக்குவரத்து வந்துட்டு சரியான ஒரு முறையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது நிலவழி போக்குவரத்தில் 2 முறைகள் இருக்குது. ஒன்று என்னென்னா சாலை வழி போக்குவரத்து, இன்னொன்று என்னென்னா ரயில் வழி போக்குவரத்து. இப்போ ரயில் வழி போக்குவரத்து இருக்குல்ல, அது வந்துட்டு நீண்ட தூர பயணத்திற்கு வந்துட்டு உபயோகமாக உடையதாக வந்து இருக்கும். அதே மாதிரி நிலவழி போக்குவரத்துலேயே மிக குறுகிய தூர பயணத்திற்கு வந்து எது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த சாலை வழி போக்குவரத்து தான் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு போக்குவரத்து வகைகளில் வேகம் குறைவான போக்குவரத்து எது அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து. ஏன் அப்படின்னா அதாவது நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டிய தூரங்கள் எப்படி இருக்குன்னா கரெக்டான தூரங்கள் இருக்கும், டைம் அதாவது ஸ்பீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எடுத்துக்கொள்கின்ற காஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதனுடைய செலவினங்களும் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். இதே ஆகாய வழி போக்குவரத்துகள் இருக்குல்ல, அந்த ஆகாய வழி போக்குவரத்துகளை பொறுத்தவரையும் ரொம்ப வேகமாக இருக்கும், ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளேயே நம்மளுடைய பாயிண்ட்டை போய் ரீச் ஆகிட முடியும். ஆனால் அதற்கென்ற ஆகிற செலவுகள் எப்படி இருக்குன்னா அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீர்வழி, நிலவழி, ஆகாய வழி போக்குவரத்துகள் அப்படின்ற அந்த 3 வகையான போக்குவரத்துகளில் எது வேகம் குறைவான போக்குவரத்து அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து. அதே மாதிரி மிக அதிக அளவுள்ள பொருட்களையோ மனிதர்களையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மிக குறைந்த செலவில் கொண்டு போகிறதுக்கு எது பயன்படுனா நீர்வழி போக்குவரத்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீர்வழி போக்குவரத்து எதன் மீது நடைபெறுகிறது? எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், கடல், ஆறு, கால்வாய்கள், ஏரிகள் மேலே தான் வந்துட்டு இந்த நீர்வழி போக்குவரத்தானது நடைபெறுகிறது. எதன் மூலமா நடைபெறுதுன்னா கப்பல், போட், இதன் மூலயமா தான் வந்துட்டு பயணம் செய்யப்படுகிறது. ஸோ எந்த இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா கடல், ஏரிகள், ஆறுகள், கால்வாய்கள், அந்த இடங்கள்ல எதன் மூலமா அப்படின்னா கப்பல்கள் மற்றும் போட்கள் மூலமாக பயணமானது செய்யப்படுகிறதுன்னு கொடுத்துருக்கான். ஆற்றல் மிக குறைவான போக்குவரத்தினுடைய வகை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து தான். அதாவது டைமும் ரொம்ப கம்மியான, அதாவது வேகம் ஸ்பீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆற்றலும் வந்துட்டு மிக குறைவாக தான் தேவைப்படுது சரியா. ஆனால் அதிக அளவிலான மனிதர்களையும் பொருட்களையும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் இந்த மெத்தட்ஸில். செலவினமும் மிக குறைவாக இருக்கும். ஓகேவா. வான்வழி போக்குவரத்தில் வந்துட்டு ஆகாய விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாமே வந்து பயன்படுத்துங்க. ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸு இது எல்லாமே வந்து வான்வழி போக்குவரத்துக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. 4 வகையான போக்குவரத்தில் வேகமாகவும் மிகவும் வசதியுடனும் கூடிய போக்குவரத்து வகை எது அப்படின்னா வான்வழி போக்குவரத்து தான். ரொம்ப ஸ்பீட் அப்படின்னா நான் வந்துட்டு சவுத்தில், அதாவது நார்த் சைடில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை ட்ராவல் பண்ணனா கூட மினிமம் 1 டேக்குள்ளேயே என்னால் ட்ராவல் பண்ணி முடிச்சிட முடியும், அதுதான் வான்வழி போக்குவரத்து. இதுவே நீங்கள் ரயிலில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 2 to 3 days ஆகுது எடுத்துக்கும். ஓகே. ஸோ இருக்கிற அந்த 4 வகையான போக்குவரத்துகளே வந்து மிக வந்து வசதியானது, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வேகமாகவும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வசதியுடனும் கூடிய போக்குவரத்து வகை எது அப்படின்னா வான்வழி போக்குவரத்து தான். அதே மாதிரி மிக குறைந்த நேரத்தில் மனிதர்கள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுகின்ற போக்குவரத்து எது அப்படின்னாலும் வான்வழி போக்குவரத்து தான். ஆனால் அதிகமான செலவினம் கொண்டது. ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுனால வந்து அதற்காக ஆகின்ற செலவு இருக்குல்ல அது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஹைவே இன்ஜினியரிங்ஸை நெடுஞ்சாலை பொறியியலை பொறுத்தவரை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பிளானிங். இப்போ வந்துட்டு நான் ஒரு ரோடு வந்து போட போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணுவாங்க சரியா. அதுக்கப்புறம் அந்த ரோடை எப்படி போகணுன்னு அதுக்கான டிசைனை வந்து கொண்டு வருவாங்க. டிசைனை கொண்டு வந்துட்டு அதை வந்து கட்டமைத்து, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறமேட்டா அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ ப்ராசஸ், அதாவது என்ன வரிசையில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிளானிங் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை தமிழில் வந்து திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான் பண்ணுவோம், எந்த இடத்துல நம்ம வந்து ரோடை வந்து அமைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம். தென் வடிவமைத்தல், என்ன டிசைனில், அதாவது என்ன கிரேடியண்ட்டில் வந்து அதை வந்து அமைக்க போகிறோம், இந்த இடத்துக்கு எந்த மெத்தட் ஆஃப் கிரேடியன்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வடிவமைத்தல் கொடுத்துருக்காங்க. தென் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் அந்த இடத்துல போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ரோடை வந்து போட்டு முடிக்கிறது சரியா. பாதையை வந்து அமைச்சு முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வந்துருமானா கண்டிப்பாக கிடையாது. போட்ட ரோடு என்ன பண்ணுவாங்க, பராமரிப்பாங்க சரியா. ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நெடுஞ்சாலை பொறியியலில் வந்து வர்றது சரியா. அப்போ நெடுஞ்சாலை பொறியியல்னா ஹைவே இன்ஜினியரிங்ஸ் இருக்குல்லையா, அந்த ஹைவே இன்ஜினியரிங்ஸில் பிளானிங், டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அது பிளானிங், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த 5 பாயிண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. பிளானிங், டிசைனிங், implementation,
கன்ஸ்ட்ரக்ஷன், தென் மெயின்டெனன்ஸ். இது 5 தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைவே இன்ஜினியரிங். ஒரு நாட்டில் உள்ள சாலைகளை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்கன்னா மனித உடலில் உள்ள நரம்புகள் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா மனித உடலில் உள்ள நரம்புகள் என்ன பண்ணுவோம்னா ரத்தத்தை வந்து ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து ரத்தத்தையும் ஆக்சிஜன்ஸையும் வந்து கொண்டு போய் வந்து கொடுக்கறதுக்கு உதவுது இல்லையா. அதே மாதிரி ஒரு நாட்டில் இருக்க பொருட்களையும் மனிதர்களையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து எது உதவுகிறதுனா சாலைகள் உதவுகிறது. ஸோ சாலைகளை வந்துட்டு மனித உடலில் நரம்புகள் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி மனிதர்கள் மற்றும் பொருட்களை ஒவ்வொரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வந்து பயன்படுவது எது அப்படின்னா சாலைகள் தான் கொடுத்திருக்காங்க. சாலைகளுடைய தேவைகள், எதற்காக சாலைகள் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து போர் நடக்கும் டைம் பீரியட்ல வந்து தேசத்தினுடைய சொத்தை வந்து பாதுகாப்பது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சாலைகள் தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக சாலைகள் வந்து உதவி புரிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ பாண்டிச்சேரியில இருந்து தமிழகத்திற்கு வந்து எந்த விதமான மது போன்ற பொருட்களை வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. அதை வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, நடுவில் டோல்கேட்ஸ் வைக்கிறாங்க, நடுவில் வந்துட்டு என்ன பண்றாங்க, வண்டியில வரவங்க, கார் எடுத்துட்டு வரவங்க, பைக்ல வரவங்க எல்லாரையும் வந்து சாலை வழியாக வரவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க. செக் பண்ணி அவங்களுடைய பேக்ல வந்து எதனா வச்சிருக்காங்க அப்படின்றது செக் பண்றாங்க. ஸோ அவங்க போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு அதை செக் பண்ணுறதுக்கு எது உதவுகிறதுனா சாலைகள் உதவுகிறது. சரி, அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட், கல்வி மற்றும் கலாச்சாரத்தை வந்து பராமரிப்பதற்கு எது உதவுகிறதுனா சாலைகளானது உதவுகிறது. தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சாலைகளானது உதவுகிறது. ரயில் பாதை, வான்வழி மற்றும் நீர் வழிகளுக்கு வந்து இணைப்பு பாலமாக இருப்பது சாலை. சாலையுடைய மிக முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நிலவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, ஆகாய வழி போக்குவரத்து இருக்கு. அந்த நிலவழியில வந்து ரயில் போக்குவரத்துகள், சாலை போக்குவரத்துகள் இருக்கு. இந்த ரயில் போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, ஆகாய வழி போக்குவரத்து எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதை எதன் மூலயமா போய் யூஸ் பண்ணிக்க முடியும்னா சாலை மார்க்கமா போய் தான் அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் என்னுடைய நேட்டிவ்ல இருந்து நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா எதன் வழியா போவோம், சாலை வழியா போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் நான் எந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் ரயில்வே போவோம். அதே மாதிரி தான் வான்வழிக்கா இருந்தாலும் அதுதான். இங்க இருந்து நீங்க ஏர்போர்ட் வரையும் என்ன போவீங்க, சாலை மார்க்கமா போயிட்டு அங்க இருந்து தான் நீங்க என்ன போவீங்க, ஏரோப்ளைன் வழியாக போவீங்க இல்லை. ஸோ அது மாதிரி அப்போது ரயில் பாதை, வான்வழி மற்றும் நீர்வழிகளுக்கு வந்து இணைப்பு பாலமாக இருப்பது எதுன்னு சொல்லி பார்த்தா சாலைகள் தான் கொடுத்துருக்காங்க. தேசிய ஆதாரத்தை சுலபமாக பெற்று அதை வந்து சரி செய்வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு இடத்துல ஒரு பொருள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு ரைஸ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த ரைஸை வந்துட்டு சவுத் இந்தியாவில் இருக்க மற்ற ரேஷன் ஷாப்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்க ரைஸை வந்துட்டு கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து இங்கே இருக்க பகுதிகளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு எது உதவுகிறது, சாலைகளானது உதவுகிறது. நாட் ஓன்லி ரைஸ், எல்லா பொருட்களுமே அப்படிதான். தேசத்தினுடைய மற்ற பகுதிகளில் வந்துட்டு இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்துட்டு இன்னொரு பாகங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சாலைகள் உதவில்லை, அதுதான் சொல்லியிருக்காங்க. நிலத்தினுடைய மதிப்பு உயர்வதால் கூடுதலான வருமானமானது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல தொழில் வளர்ச்சி இருக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும்போது பக்கத்தில் நியர்பைல ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, ரெசிடென்ஷியல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றி என்ன பண்ணுவாங்க, மனிதர்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் குடியிருப்பு பகுதியில் வந்து அதிகமாகும். குடியிருப்பு பகுதிகள் வந்து அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க நிலத்தினுடைய மதிப்புகள் உயர்வடைகிறது. அப்போ அந்த மக்களுக்கு தேவையான கடைகள், தியேட்டர்ஸ், அத்தியாவசியமான கடைகள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து அதை சுற்றி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மெடிக்கல் எல்லாமே வந்து அதை சுற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பகுதியினுடைய நிலத்துடைய மதிப்பானது வந்து உயர்கிறது. உயர்வதன் காரணமாக வருமானம் என்னது அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது. ஆல்ரெடி வந்து தொழிற்சாலைகள் வந்து அதிகமாகுது, தொழில்கள் வந்து முன்னேற்றம் அடையுதுன்னா நிறைய பேருக்கு அந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய பொருளாதாரமும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், பல மாநிலத்தில் வசிக்கும் மக்களை ஒருங்கிணைத்து தேசிய ஒற்றுமையை வந்து நிறைவேற்படுத்துது. இது வந்து மாநிலங்களுக்கு இடையான சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான சாலைகள் என்ன பண்ணுதுன்னா ஒரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலத்தில் வசிக்கின்ற மக்களை ஒருங்கிணைத்து தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு வந்து எது உதவுதுன்னா சாலைகள் தான் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சாலை போக்குவரத்து எப்படி இருக்கணும், அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சாலை போக்குவரத்துனா எல்லா வண்டிகளுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2 வீலர்ஸ், 4 வீலர்ஸ், லாரி, தென் சாதாரணமா ஒரு ரிக்ஷாவா இருக்கலாம், இல்லைன்னா சைக்கிள்ஸா இருக்கலாம். அந்த மாதிரியான மிருகங்கள், குதிரை வண்டிலாம் இருக்குல்ல, அதனால கூட வந்துட்டு பயன்படுத்தும் மாதிரி வந்துட்டு அந்த தன்மையானது இருக்க வேண்டும். அதே மாதிரி நாட்டினுடைய வெகு தொலைவில் அமைந்துள்ள கிராமத்திற்கும் சாலை போக்குவரத்து மட்டும்தான் அமைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு ரொம்ப தூரத்துல, சரிங்களா, ஒரு மலை பிரதேசமா இருக்கலாம், ரொம்ப தூரத்துல வந்துட்டு ஒரு கிராமம் இருக்கிறது, நம்ம மக்கள் இருக்கிற பகுதியில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி அந்த கிராமம் இருக்குன்னா அவங்க மக்கள் வாழ்க்கின்ற அந்த நகர்ப்புற பகுதியும் அந்த கிராமப்புற பகுதியும் இணைப்பதற்கு எது உதவுகிறது, சாலை தான் உதவுகிறது. சரியா.
நெக்ஸ்ட், வெள்ளம் ஏற்படும் காலங்களில் வந்துட்டு நீரில் மூழ்காமல் இருக்கணும். சரியா, நம்ம போடுற சாலைகள் என்ன பண்ணணும்னா வெள்ளம் ஏற்படுது அப்படின்னா அந்த நேரங்களில் வந்துட்டு நீர்ல வந்து மூழ்காமல் இருக்கணும். சரியா, நீர்ல மூழ்கிச்சுன்னா நம்ம அந்த சாலையை வந்து பயன்படுத்த முடியாது. அதனால நீர்ல மூழ்காமல் வந்ததுதான் எல்லா நேரங்களிலும் தடையில்லா போக்குவரத்தாங்க அந்த இடத்துல நடைபெறும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இன்கேஸ் வந்துட்டு நீர்ல மூழ்கக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா மேலே வந்துட்டு பிரிட்ஜ் மாதிரி சின்னதாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது மேலே வந்துட்டு ரோடு வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. பயணம் செய்யும் திசையில் மாற்றம் ஏற்பட்டால் அவை சுமூகமாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டைரக்ஷன் சேஞ்சஸ் பொறுத்தவரையும் நம்ம ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு நமக்கு வந்து இந்த ரூட்ல போனோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தான சேஞ்சஸாக இருக்கணும். ஒரு பிளைண்ட் கார்னராக போயிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், சுலபமான நேர் சரிவு இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது நேர் சரிவு என்பதற்கும் புறச்சரிவுன்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நேர் சரிவுன்றதுனா ஒரு மலை பிரதேசங்களில் ஏறிட்டு இருக்கோம், அந்த மலை பிரதேசம் சொல்லி பார்த்தா இப்படி தான் இருக்கு. இதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா 30 மீட்டர்ஸ் இருக்கு. சரியா, இது வந்து 0 இந்த பாயிண்ட்ல. இந்த பாயிண்ட்ல உயரம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 மீட்டர் இருக்கு. இது வந்துட்டு என்னன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிரேடியன்ட் அப்படின்னா ஒரு ரோட்டுடைய நீளம் இருக்குல்ல அந்த நீளத்துல நம்ம கொடுக்குற சரிவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, இதுவே புறச்சரிவு என்பது என்னன்னா ஒரு சாலையினுடைய அகலம் இருக்கு இல்லையா, இதுதான் சாலையினுடைய அகலம். இதுல நம்ம ஒரு சரிவு கொடுப்போம் இல்லையா, அதனுடைய மையத்திலிருந்து அதனுடைய முனைப்பகுதியை நோக்கி ஒரு சரிவு கொடுப்போம். இது என்னன்னா புறச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கிரேடியன்ட் என்பது அதனுடைய நீளத்துல வந்து கொடுக்கறது. சரியா, இது வந்து புறச்சரிவு என்பது அதனுடைய அகலத்துல வந்து கொடுக்கறது புறச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இருப்பு பாதை, விமானத்தளம், கப்பல் தளம் மற்றும் துறைமுகங்கள் இடங்களை விட சாலைகளுக்கு மிக சிறிய முதலீடு மற்றும் வந்து பராமரிப்பு செலவுகள் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டா இருக்கலாம், ஹார்பர்ஸா இருக்கலாம், எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அதற்கு ஆகிற செலவை விட சாலைகளுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அக்ரிகேட் அந்த கோர்ஸ் அக்ரிகேட் போடுங்க, மேலே ஃபைன் அக்ரிகேட் தார் ஒரு பைண்டிங் மெட்டீரியல்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஏன்னா ரிப்பேர் ஆச்சுன்னா அது வந்துட்டு அகைன் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரிப்பேர் என்ன ஆச்சுன்னா அதை வந்து பேட்ச் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி அதை வந்து சீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் மெயின்டெனன்ஸ் செலவும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகுது. பட் வந்துட்டு ஒரு விமான நிலையத்திற்கோ அல்லது ஹார்பருக்கோ வந்து அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஆகிற செலவும் மெயின்டெனன்ஸ்க்கு ஆகிற செலவும் வந்து மற்றவற்றை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சாலை வழியை பயன்படுத்துவோர் வாகனங்களை ஒரு பாதையிலிருந்து மற்றொரு பாதைக்கு அல்லது ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசைக்கு வந்து மாற்றிக்கொள்ள வசதியாக வந்துட்டு முழு சுதந்திரமும் வந்து அவர்களுக்கு வந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இதை போயிட்டு ஒரு வான்வழி போக்குவரத்துலையோ இல்லைன்னா ஒரு கப்பல் வழி போக்குவரத்துலையோ இது வந்து பண்ண முடியாது. ஆனால் சாலை வழி போக்குவரத்துல இப்போ நம்ம ஒரு வேளை போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு வழியிலிருந்து இன்னொரு மார்க்கமாக என்னுடைய பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கான சுதந்திரம் எனக்கு உண்டு. அதற்கான வழி மார்க்கங்களும் வந்து உண்டு. அதே மாதிரி குறுகிய தூரம் பயணம் செய்ய வந்து குறைந்த நேரத்திலும் குறைவான செலவில் வந்துட்டு பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அதை ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து தூரத்தை வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியான செலவில் பஸ்ஸை யூஸ் பண்ணியோ இல்லைனா ஒரு வெஹிக்கிள்ஸை 2 வீலரை யூஸ் பண்ணியோ நான் போய் என்னுடைய பாயிண்ட் ரீச் ஆகிடலாம். அதுக்கு வந்து எது யூஸ் ஆகுனா சாலை வழி போக்குவரத்து இருக்கும். அதே மாதிரி சாலை வழி போக்குவரத்தில் அறிவுபூர்வமான போக்குவரத்து சிக்னல்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதசாரிகள், சைக்கிள் போக்குவரத்து, நடைபாதை வாசிகள் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன் வந்து அதில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஏற்றமான பாதுகாப்பு அம்சங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். சாலைகளை பயன்படுத்துவர்களுக்கு பல வகையான சௌகரியங்கள் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ரோட்வே யூஸ் பண்ணுறவங்க வாகனங்களை பயன்படுத்துவோர் வாகன வழித்தடத்துலையும், நடைபாதை வாசிகள் நடைபாதையிலையும், சைக்கிள் யூஸ் பண்ணுறவங்க சைக்கிள் பாதைகளையும் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு வகையான சௌகரியங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இது எதில் இருக்குன்னா சாலை வழியை பயன்படுத்துவர்களுக்கு மட்டும்தான் அது வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம், கார்லேயோ இல்லை ஒரு பஸ்லேயோ போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு தேவையான வெளிச்சம், அதாவது குடிநீர், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையான அங்கங்கே வந்துட்டு பெட்ரோல் பங்க் இருக்கும், சரிங்களா, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி கடைகள் இருக்கும், ஃபுட்டு ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்கும். நடுவில் நம்ம எங்கே வேணுமோ ஸ்டாப் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க முடியும். ஆனால் வந்து மற்றவைகளில் வந்துட்டு நம்ம போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஏரோப்ளைனில் போகிறீங்கன்னா அங்கே இருக்கவங்க தான் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே தான் ஒரு கப்பலில் போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் போய் நடுவில் நிறுத்தி வாங்க முடியாது, சரியா. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும், வச்சுக்க முடியும். பட் இங்கே என்னென்னா இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிரல்படுத்தும் தளம் நேராகவும் நல்ல காட்சி தரம் கொண்டதாகவும் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேடியன்ட். நான் இங்கே நிரல்படுத்துகிற அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு வந்து எப்படி இருக்கணும்னா நேராக இருக்கணும். அதுக்காக ரொம்ப நேராகவும் ரொம்ப தூரத்துக்கு நேராகவே போய்கிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வளைதல் இருக்கணும், சரியா.
நேராகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் நல்ல காட்சி தூரம்னா இங்கே ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு, இங்கே வந்து தூரத்தில் ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கவங்க இதை பார்க்குறாங்க இல்லையா, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா காட்சி தூரம். எதிர்க்க வர வாகனத்தை பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குன்னா நமக்கு தூரம் தெரியணும். சரியா, எதிர்க்க வர வெஹிக்கிள் வந்து நமக்கு வந்து விசிபிளாக தெரியிற அந்த தூரம் இருக்குல்லையே, அதுதான் நல்ல காட்சி தூரம் சொல்லுவாங்க. இந்த பிளைண்ட் கார்னராக இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த காட்சி தூரம் இருக்காது. இப்போ வந்து இப்படி கட் ஆகுது அப்படின்னா இந்த இடங்களில் இங்கே ஒரு வெஹிக்கிள் வரும், இங்கே ஒரு வெஹிக்கிள் வரும், நடுவில் வந்துட்டு ஏதோ ஒரு பில்டிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ இங்கே வர வாகனம் வந்து இங்கே வர வாகனத்தை பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஏன்னா நடுவில் என்ன பண்ணுது, அந்த பில்டிங் வந்துட்டு கிராஸ் ஆகுது இல்லையா, பில்டிங் இருக்கிறதுனால இதை பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல காட்சி தூரம் கிடையாது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ போதுமான காட்சி தூரம் கொண்ட மாதிரி தான் நம்ம வந்து ரோடை வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் சாலையினுடைய வளைவுகள் அமைக்கும் பொழுது சரியான முறையில் வடிவமைக்க வேண்டும், அவை பிளைண்ட் கார்னராக இருக்கக்கூடாது. இப்போ சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இப்படி இருக்கும். இந்த இன்கேஸ் வந்து இந்த இடத்துல ஏன்னா ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோடை கொஞ்சம் தள்ளி அமைப்பாங்க. எதுக்காகனா இங்கே வர வாகனத்துக்கும் இங்கே வர வாகனத்திற்கும் போதுமான காட்சி தூரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்படி இந்த காட்சி தூரம் இருந்ததுன்னா இவங்க பிரேக் அப்ளை பண்ணிக்க முடியும், இந்த இடத்துக்குள்ள இவங்களும் இந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆக்சிடென்ட்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா, அந்த காட்சி தூரம் உள்ள மாதிரி வடிவமைப்பாங்க எப்போனா பிளைண்ட் கார்னராக இருக்கும்போது. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் வந்து பிளைண்ட் கார்னராக இருக்க விட மாட்டாங்க. சரியா, சாலை வளைவுகள் அமைக்கும் பொழுது சரியான முறையில் வடிவமைக்கப்பட வேண்டும், அவை பிளைண்ட் கார்னராக இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சாலையினுடைய மேற்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணீர் உறிஞ்சாத பரப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் மழைநீர் வந்து உட்புகாமல் இருக்கணும். சாலையினுடைய மேற்பரப்புல தண்ணீர் வந்து இருக்கு, இதுதான் வந்து சாலையினுடைய மேற்பரப்பு. இது வந்து சாலையினுடைய மேற்பரப்பு. இந்த சாலையினுடைய மேற்பரப்புல தண்ணீர் வந்து இப்போ படுது. சரியா, தண்ணீர் பட்டுதுன்னா இது வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகி உள்ள போகக்கூடாது. இங்க உள்ள துளைகள் வழியா அந்த தண்ணீரானது அதனுடைய பேஸ் இருக்கிற அடித்தளத்தை வந்து அடையக்கூடாது. அப்படி அடைந்ததுன்னா இந்த ரோடுடைய குவாலிட்டி என்ன ஆகுனா வேஸ்ட் ஆகிடும். அந்த ரோடு குவாலிட்டி இருக்காது, ரோட்ல தரம் இருக்காது. ஓகேவா, என்ன பண்ணணும்னா மேலே வர மழைநீர் வந்து வடிந்து கீழே வந்துட்டு அந்த வடிகால் அமைப்புக்கு வந்து போயிடணும். அதற்காக தான் இந்த புறச்சரிவை வந்து கொடுத்துருப்பாங்க. புறச்சரிவுடன் எதற்கு ஒரு ரோடு அமைக்கப்படுது அப்படின்னா மேலிருந்து படுகின்ற அந்த மழைநீரானது உள்ள ஊடுருவி போகாம தடுத்து இதனுடைய வளைவுகள் வழியா அந்த சரிவின் வழியாக புறச்சரிவின் வழியாக கீழே போய் பக்கத்துல ஒரு கால்வாய் இருக்கும், ட்ரைனேஜ் இருக்கும், அந்த ட்ரைனேஜுக்குள்ள போறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இன்கேஸ் உள்ள மழைநீர் போச்சுன்னா இந்த சாலையினுடைய அஸ்திவாரம் இருக்கு இல்லையா, அடித்தளம் இருக்கு இல்லையா, அது வந்து பாதிக்கப்படும். அடித்தளம் பாதிக்கப்படும் பொழுது ரோடு என்ன ஆகும் அப்படின்னா உடையும், பள்ளங்கள் ஏற்படும், அதனுடைய வலிமை இருக்கு இல்லையா, லோட் பேரிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, தாங்கும் தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து பாதிக்கப்படும். சாலையின் மேற்பகுதியில் தண்ணீர் உறிஞ்சாத பரப்பாகவும் மழைநீர் உட்புகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உட்புகுந்ததுன்னா சாலையினுடைய தரமானது பாதிக்கப்படுகிறது. சாலையினுடைய அகலம் தேவைக்கேற்க இருக்க வேண்டும். அதாவது எந்த வகையான போக்குவரத்துகள் இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல வந்துட்டு ஒரே ஒரு பஸ் ஒரே ஒரு லாரி போயிட்டு வர மாதிரியான சாலை அகலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுவே ஒரு நெடுஞ்சாலை என்ன 4 வழி சாலைகள் 6 வழி சாலைகளாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த சாலையினுடைய அகலம் என்பது அதனுடைய தேவைகளை பொறுத்து நேஷனல் ஹைவேவா ஸ்டேட் ஹைவேவா அண்ட் ரூரல் சாலைகளா அப்படின்றது கிராம சாலைகள் சொல்லுவாங்களா அவைகளா அப்படின்றத பொறுத்து அதனுடைய தேவையை பொறுத்து அதனுடைய அகலமானது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ரோடு, அதாவது வந்து எர்த் ரோடு சொல்லுவாங்க. சரியா, எர்த் ரோடு அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு மண் ரோடை வந்து எர்த் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தின் பிட்டுமினஸ் ரோட்ஸ் அண்ட் திக் பிட்டுமினஸ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான சாலைகளானது காணப்படுது. இந்த 4 வகையான சாலைகளுக்கும் அவைகளுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி சரிவு கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலா எர்த் ரோட்ல என்ன சரிவு கொடுத்துருப்பாங்கன்னா 1/25, அதாவது 25 மீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா 1 மீட்டர் அப்படின்ற அளவுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உயரம் கொடுத்துருப்பாங்க. சரியா, இது வந்து வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோட்ஸ்க்கு, தென் வந்து தின் பிட்டுமினஸ் அண்ட் திக் பிட்டுமினஸ் ரோட்ஸ்க்கு அதனுடைய வேல்யூஸ் என்ன ஆகிட்டு இருக்கா மாறிட்டு இருக்கும். இது வந்து குறுக்கு சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா, அப்போ சாலையினுடைய தன்மை அது என்ன டைப் ஆஃப் ரோடு அப்படின்றத பொறுத்து அதனுடைய குறுக்கு சரிவானது என்ன இருக்கும் தேவையான அளவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அந்த குறுக்கு சரிவு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா இது சாலையினுடைய அகலம், இந்த இடத்துல வந்து குறுக்கு சரிவு கொடுக்குறாங்க. சரியா, இது பேரபோலிக்கா இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டா இருக்கலாம். மழைநீர் மேலே பட்டுதுன்னா அந்த மழைநீரானது வழிஞ்சோடணும் இல்லையா. எப்போ வழிந்தோடும், இந்த குறுக்கு சரிவு கொடுத்தாதான் வழிஞ்சோடும். அந்த புற சரிவுன்னு சொல்லல, அந்த சரிவை கொடுத்தாதான் மேலே இருக்க மழைநீர் பட்டு இப்படி வழிந்து ஓடி வடிகாலில் போகும், ட்ரைனேஜ்க்கு போகும். அதுக்கு தான் அந்த குறுக்கு சரிவை வந்து கொடுக்கறது. ஓகேவா, புற சரிவுனாலும் குறுக்கு சரிவுனாலும் ஒன்று தான்.
சாலையின் சரிவு எல்லாமே ஒன்று தான், சேம், கன்ஃபியூஷனே வேண்டாம். சாலை அமைக்கும் பொழுது இயற்கையாக அல்லது செயற்கை அமைப்பை அஸ்திவாரம் மற்றும் போக்குவரத்து பளு ஆகியவை தாங்குமாறு செய்ய வேண்டும். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ரோடு போடும்போது அந்த ரோடுடைய மண் இருக்கு இல்லையா, அந்த மண் வந்துட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் ரோடு போடுறோம். இப்போ நார்மலான ஒரு ரோடு போடும்போது அந்த மண் வந்துட்டு தாங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சிங்கிள் லேன்ஸ், அதாவது சாதாரணமான ஒரு வாகனங்கள், பஸ்ஸோ இல்லை காரோ அந்த மாதிரியான வாகனங்கள் போகிறதுக்கு நம்ம அமைக்கிற ரோடுக்கு வந்து அதிக அளவிலான வந்து லோட் பியரிங் கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த அஸ்திவாரம் வந்து அதிக அளவிலான பலுவை தாங்கக்கூடிய தன்மை உடையணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. இதுவே வந்துட்டு கனரக வாகனங்கள் ஒரு 400-500 டன்ஸ் லோடை வந்துட்டு கேரி பண்ணிக்கிட்டு போகுது ரோட்டு மேலே, 1000 டன் 500 டன்னை ஏற்றிக்கிட்டு ஒரு லாரி வந்து போய்கிட்டு இருக்கு ரோட் மேலே. அப்போது அந்த ரோடுடைய லோட் பியரிங் கெப்பாசிட்டி மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ணும். இதுதான் ரோடு, இது மேலே வாகனம் போகுது. வாகனத்தில் என்ன இருக்குன்னா அதிக அளவிலான லோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாகனத்தில். இப்போ அந்த ரோடு வந்துட்டு இந்த லோடை வந்து இங்கேருந்து கொடுக்குற லோடு இருக்கு இல்லையா, ஒரு 500 கேஜி 500 கேஜி இல்லை ஒரு 500 டன் அப்படின்ற அளவு லோடை வந்து கொடுக்குது. சரி, 500 டன் ஒரு 500 டன் லோடை வந்து அந்த ரோடு மேலே கொடுக்குறோம். இந்த 500 டன்னை கேரி பண்ணிக்கிற அளவுக்கு தாங்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரோடுக்கு இருக்கணும். அப்போ அந்த ரோடை எப்படி நம்ம டிசைன் பண்ணோம்னா அஸ்திவாரத்தை வந்து ரொம்ப அதிகமான பலுவினை தாங்கக்கூடிய தன்மையோடு நம்ம டிசைன் பண்ணி இருக்கணும். அப்போ தான் கொடுக்குற லோடை அது வந்து தாங்கிக்கும். அப்படி இல்லைன்னா அஸ்திவாரம் சரியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், வாகனம் இப்படி வரும்பொழுதே ரோடு என்ன பண்ணும் உள்வாங்கிக்கிட்டு வாகனம் என்ன பண்ணும், உள்ளே போயிடும். சரியா, அப்போ வாகனத்தை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரோடும் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். சரியா, ஸோ அது ரொம்ப முக்கியம். என்ன டைப் ஆஃப் ரோடு, சரியா, தேசிய நெடுஞ்சாலையா இல்லைன்னா மாவட்ட நெடுஞ்சாலைகளா, என்ன டைப் ஆஃப் ரோடு அப்படின்னு மாநில சாலைகளா அப்படின்றத பொறுத்து அதில் ஒரு நாளைக்கு போக்குவரத்துடைய டென்சிட்டி, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் போக்குவரத்து வருது, அது எவ்வளோ டன்னேஜ் ஆஃப் லோடை கேரி பண்ணிக்கிட்டு வருது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரோடை டிசைன் பண்ணுவாங்களே. அதே மாதிரி ஒரு வாகனமும் என்ன டிசைன் ஸ்பீடில் வருது அப்படின்றத முதற்கொண்டு அவங்க பார்ப்பாங்க. என்ன ஸ்பீடில் போகணும், ஒரு ரோடு இருக்குன்னா இதில் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும். அதிகமான ஸ்பீடில் போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு 50 டன்ஸ் ஆஃப் லோடோடு தான் நீங்கள் போகணும். அதற்கு மேலே லோடோடு போனீங்கன்னா வாகனம் கண்டிப்பாக உள்ளே வாங்கிக்கும். சரியா, ஸோ அந்த ரோட் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது எவ்வளோ டன்னேஜ் ஆஃப் ரோடை வந்து தாங்கும் இந்த ரோடு, தென் என்ன டிசைனிங் ஸ்பீடில் வந்து இந்த ரோடு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து போக்குவரத்து பலகைகளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம அந்த ரோட்டோடைய அஸ்திவாரத்தை டிசைன் பண்ணும்போதே அஸ்திவாரத்தை வந்து டிசைன் பண்ணும்போது எவ்வளோ அளவு லோடை வந்து கேரி பண்ணிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, இன்கேஸ் ஒரு மணற்பாங்கான பகுதிகளாக இருக்குது அப்படின்னா அதிக அளவிலான லோடு அதால் என்ன பண்ண முடியாது, தாங்காது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அஸ்திவாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். எதை வச்சு அப்படின்னா கோர்ஸ் அக்ரிகேட், கருங்கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கருங்கற்களை போட்டு அதனுடைய அஸ்திவாரத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த சப்கிரேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஓகேவா, அப்படி சப்கிரேடை போடும்போது அதனுடைய தாங்கும் தன்மையானது அதிகரிக்கிறது. தாங்கும் தன்மை அதிகரிக்கும் பொழுது அதிக எடையுடைய வாகனங்கள் என்ன பண்ணும், டிராவல் பண்ண முடியும். சரியா, சாலைகள் அமைக்கும் பொழுது இயற்கையான அல்லது செயற்கை அமைப்பை அஸ்திவாரம், இயற்கையானனா நார்மலாகவே அந்த சாயிலுக்கு வந்து லோட் பேரிங் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நாம் செயற்கையாக கருங்கற்களை கொண்டு என்ன பண்ணணும், அதனுடைய அஸ்திவாரத்தினுடைய தாங்கும் தன்மையை அதிகரிக்கணும். எதுக்காகனா போக்குவரத்து அதிக பலுவுடன் வரும்போது அந்த போக்குவரத்து கொடுக்குற வெயிட்டை வந்து என்ன பண்ணணும், அதை தாங்கணும் அந்த ரோடு இல்லையா, அதற்காக. தென் இன்சென்டிவ் லோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு மண்ணினுடைய தாங்கும் திறனுக்கு உட்பட்டு இருக்கணும். நம்ம கொடுக்குற அந்த வண்டியோடைய லோடு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மண்ணுடைய தாங்கும் திறனுக்கு உட்பட்டு இருக்கணும். இன்கேஸ் தாங்கும் திறனுக்கு உட்படாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், வண்டி உள்ளே வாங்கிக்கும். ரோடு அதிகமாகும் போது என்ன பண்ணணும், மண் வந்து உள்ளே வாங்கிக்குன்னு பள்ளம் போட்டுக்கும். அதுதான் சாலையினுடைய மேற்பரப்பு போக்குவரத்திற்கு ஏற்ப அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாகவே நம்ம ஒரு ரோடு ஒர்க் வந்து பண்ணும்போது நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செலவும் மெயின்டெனன்ஸ் செலவும் கம்மியாக இருக்கணும். சரியா, ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். பரப்பு எப்படி இருக்கணும், சமமாகவும் வழுவழுப்பாகவும் இருக்கணுமே தவிர வழுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிட்டுமினஸை யூஸ் பண்ணுவாங்க, தார் இருக்குல்ல அந்த தாரை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சாலையினுடைய வழுவழுப்புக்காக. சரியா, ஆனால் அது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப வழுவழுப்பாக இருந்தால் போகிற வாகனங்கள் என்ன பண்ணிடும், வழுக்கி விட்டுரும். மழை பெய்யும் போது என்ன பண்ணிடும், ஸ்லிப் ஆகிடும் இல்லையா. வழுக்கக்கூடாது, வழுவழுப்பாக தான் இருக்கணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணக்கூடாது, சாலைகள் வழுக்கக்கூடாது இல்லையா. அதையே நம்ம வந்து கவனத்தில் வந்து கொள்ளணும். ஒரு சாலையை வந்து வடிவமைக்கும் போது, அதனுடைய மேற்பரப்பை வடிவமைக்கும் போது அட் த சேம் டைம் ரோடு வந்து போடும்போது
கார்னர் இப்படி இருக்கும். இந்த கார்னரில் வந்து ஒரு வாகனம் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த இப்படி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு, டேர்ன் ஆகுது அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க வீல் இருக்கு இல்லையா, அந்த வீல் வந்து லோடை வந்து அதிகமாக கேரி பண்ணும் இந்த ரைட் சைடு இருக்க வீலை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த ரைட் சைடு இருக்க வீல் வந்து தூக்கிக்கும். ஆனால் லெஃப்ட் சைடு இருக்க வீலில் வந்து என்ன பண்ணுன்னா மொத்த பலுவும் இந்த லெஃப்ட் சைடு இருக்க வீலில் தான் ஆக்ட் பண்ணும். இது வந்து ரைட் சைடு வீல், இது லெஃப்ட் சைடு வீல்னு நான் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் தூக்கிக்கும், இதில் என்ன பண்ணுன்னா அதிகப்படியான லோடு வந்து ஆக்ட் ஆகும். சரியா, சூப்பர் எலிவேஷன்ஸில் அவங்க பார்ப்போம். ஸோ அப்படி ஆட் ஆகக்குள்ள இந்த பரப்பில் எப்படின்ற தேய்மானம், இந்த சைடில் எப்படின்ற தேய்மானத்தை விட இந்த பகுதியில் ரோடு எப்படி இருக்கணும், அதிகமான தேய்மானத்தை ஏற்படுத்தும். சரியா, பட் ரோடை பொறுத்தவரையும் யூஸ்வலாகவே எப்பயுமே சமமான தேய்மானம் கொண்டதான் இருக்கணும். எப்பயுமே ஒரு பகுதி அதிகமானதாகவோ இன்னொரு பகுதி கம்மியானதாகவோ தேய்மானம் அடையக்கூடாது. அடைந்தால் ரெண்டு பகுதிகளும் சமமான அளவில் என்ன வரணும், தேய்மானம் அடையணும். சரியா, இன்கேஸ் ஒரு பகுதி மட்டும் அதிகமான தேய்மானம் அடைந்து இன்னொரு பகுதி அதிகமான தேய்மானம் அடையாத இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக இந்த மாதிரியான டேர்னிங்ஸில் இந்த சைடை விட இந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவாங்க, ரோடை ஒர்க்கை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வெஹிக்கிள் போகிற இடத்துல, ஏன்னா லோடை அதிகமாக கொடுக்கும்போது இந்த இடம் தாங்கிக்கணும். சரியா, உள்ளே வாங்கி போட்டுவிடாது அப்படின்றதுனால இந்த இடத்த டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணுவாங்க. தென் தூசியோ மண்ணோ வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். சரியா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரோட்டில்